வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் ஒரு விஷயத்துக்காக பல வருஷமாக உழைச்சிட்டு இருப்போம். ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் டீலாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல உறவாக கூட இருக்கலாங்க. கையளவு தூரம் தான் இருந்துச்சு, ஆனால் கை நழுவி போயிடுச்சேன்னு உங்கள் மனசு துடிச்சிக்கிட்டு இருக்கும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு அது கிடைக்கலையே, கடவுள் என் பக்கம் இல்லையே அப்படின்ற கேள்வி உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டு கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம் அமைதியாக யோசிச்சு பாருங்கள். கை தவறி போன அந்த வாய்ப்பு ஒருவேளை உங்களுக்கு ஆபத்தாக கூட இருந்திருக்கலாம். இல்லைனா அதை விட பிரம்மாண்டமான ஒன்றை கொடுக்க அந்த வேலவன் உங்களை தயார்படுத்திட்டு கூட இருக்கலாம். எப்போ ஒரு பழைய கதவு அடைக்கப்படுதோ அப்போ தான் ஒரு புது அரண்மனைக்கான வழி பிறக்கும். நாம் வழி தெரியாமல் வாய்ப்புகளை இழந்து நிற்கும்போது நமக்கு வழிகாட்ட எப்படி வருவார்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் பாருங்க. இழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை யாவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இந்த கலி உலகத்தில் நாம் தனிச்சு விடப்பட்டதாக நினைக்கிறோம். வாய்ப்புகள் போகும்போது நாம் ஒரு அனாதை போல உணர்கிறோம். ஆனால் அருணகிரிநாதன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்களுக்கு அவன் பாதமே துணை, உங்கள் சொல்லுக்கு அவன் நாமமே துணை, நீங்கள் செஞ்ச கர்ம வினைகளுக்கு அவனோட 12 தோள்களுமே துணை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வாய்ப்பு போய் நீங்கள் தனியாக நிற்கிறத அந்த பயந்த வழியில் உங்களுக்கு துணையாக அவனோட வடிவேலும் மயிலும் வாகனமும் முன்னாடி வந்து நிற்குங்க. அந்த வாய்ப்பு போனதுக்கு காரணம் நீங்கள் போக வேண்டிய வழி வேறையாக கூட இருக்கலாம். அவன் உங்களுக்கு வழி காட்டுறான். என் தலையெழுத்து இவ்வளோ தான், எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. இந்த பிரம்மாவோட கையே அடக்கினவன் தாங்க முருகன். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் வேல் தோன்றும், அலைக்கும் ஒரு கை 2 கை செஞ்சோல் புனை சாத்த, ஒரு கை சிகண்டியே ஏறும் மஞ்சள் அழகிய மார்பேன் துணை நின்றே. 5 முகம் கொண்ட சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது 6 முகமாக தோன்றியவன் முருகன். வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும்போது பயப்படாதன்னு சொல்ல ஒரு கை வேலை தூக்கும், இன்னொரு கை உங்களுக்கு அருளை கொடுக்கும். மயில் வாகனத்தில் வர அந்த முருகன் துணை நின்னா இழந்த வாய்ப்புகள் வெறும் தூசியாகிடுங்க. அவன் தரப்போகிற புதிய வாய்ப்பு உலகமே வியக்கிற மாதிரி இருக்கும். வாய்ப்பு நழுவினாலும் உங்கள் காலம் முடிஞ்சில்ல. காலம் முருகனோட கட்டுப்பாட்டில் இருக்குங்க. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடு கூற்றேன் என் செய்யும். குமரேசர் 2 தாழ் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகனும் தோளும் கடம்பனும் எனக்கு முன்னே வந்து தோன்றினானே. ஒரு நல்ல வாய்ப்பு போயிடுச்சுன்னு உடனே நாம் ஜோசியம் பார்ப்ப போவோம். நேரம் சரியில்லைன்னு கவலைப்படுவோம். ஆனால் முருகனோட அந்த திருவடிகளும் சதங்கையும் தோள்களும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்னா அந்த நாள் தாங்க உங்களை என்ன செய்ய முடியும்? உங்களோட வினை தான் உங்களை என்ன செய்ய முடியும்? இல்லை அந்த கிரகங்கள் தான் உங்களை என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாதுங்க. வாய்ப்புகள் போனது ஒரு விதியாக கூட இருக்கலாங்க. ஆனால் அந்த விதியை தூக்கி எறிகிற சக்தி முருகனோட கடம்ப மாலைக்கு உண்டுங்க. ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கும்போது சில பாகங்களை உடைச்சிருவார். ஆனால் அந்த கல்லுக்கு தெரியாது அந்த உடைப்புகள் தான் தன்னை ஒரு சிலையாக மாற்றுதுன்னு. உங்கள் வாழ்க்கையில் இருந்து சில வாய்ப்புகள் உடைஞ்சு போகுதுன்னா உங்களை ஒரு அழகான சிலையாக முருகப்பெருமான் செதுக்கிறாருன்னு அர்த்தம். இழந்ததை பற்றி நினைக்கிற நேரத்தில் உங்ககிட்ட இருக்கிற திறமையை வளர்த்துக்கோங்க. தகுதியில் ஒருவரை தேடி வரும் வாய்ப்புகள் தானாக தேடி வரும். முருகன் தகுதி உள்ளவர்களை கைவிட மாட்டார். இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த தோல்வி உங்களை இன்னும் பலமானவராக மாற்றுவதற்கான ஒரு பயிற்சி தான். உங்கள் கவலையை, உங்கள் ஏக்கத்தை, உங்கள் அழுகையை அந்த வேலவன் பாதத்தில் வைக்க உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் உருவாய் அருவாய் குகனே. அதுவே குருவாக வந்து உங்களுக்கு புது வழியை காட்டுவாங்க. நீங்கள் இழந்தது சிறிய குட்டைன்னா அந்த குகன் உங்களுக்கு தரப்போகிறது ஒரு பெரிய மகாசமுத்திர கடலாக கூட இருக்கலாங்க. எனக்கு இது கிடைக்கலன்னு அழறதை நிறுத்திட்டு முருகா நீ எனக்கு எதை கொடுத்தாலும் அது எனக்கு நல்லது தான்னு சொல்லுங்கள். அந்த அமைதி உங்களுக்குள்ளே வந்துட்டா வெற்றி தானாக தேடி வரும். இந்த சில நிமிஷம் உங்களுக்கு மனசில் இருக்கிற பாரத்தை குறைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இழந்த வாய்ப்புகளை பற்றி இனி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஒரு புது மனுஷனாக புது நம்பிக்கையோடு உங்கள் வேலையை தொடங்குங்க. உங்கள் கூடவே அந்த வேலவனும் துணை வருவான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். அப்படி கொடுத்துருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வாய்ப்புகளை இழந்து
தவித்து துவண்டு போயிருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையிலும் ஒரு புது நம்பிக்கையை விதைக்கலாம். இது போன்ற நீண்ட ஆன்மீக பயணங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் முருகா துணை, முருகா துணை, முருகா துணை.